அன்பானவர்களே, இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே யாக்கோபு சொன்னதான ஆண்டவரை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. இங்கே யாக்கோபு விதமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் சொல்லுவது என்னவென்றால், ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். முதலாவது தங்களுடைய முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறவரே என்று சொல்லிவிட்டு, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவர் விதமாக யாக்கோபுக்கு சொல்லியிருக்கிறார். என்னது? உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து யாக்கோபு இந்த இடத்துல ஜெபிக்கிறதான அந்த வார்த்தையை நாம் வாசித்தோம். பாருங்க, ஆண்டவர் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். அதற்கு முன்னதாக பாருங்க, இந்த பூமியில் பொதுவாக நன்மை தீமை என்று ரெண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களாகவே தீமைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்களும் உண்டு, நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்களும் உண்டு. தங்களுக்கு தாங்களாகவே இப்போ நம்ம செய்கிற நமக்கே நன்மை செய்கிறவர்களும் இருக்கிறோம். சிலர் என்ன செய்கிறார்கள்? தனக்கே என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிறரால் நன்மையை பெறுகிறவர்களும் உண்டு, பிறரால் தீமையை பெறுகிறவர்களும் உண்டு. அப்படி தானே? பிறரால் நமக்கு நன்மையும் உண்டாகும், சில வேளைகளில் தீமையும் உண்டாகும். அதோடு மாத்திரமல்ல, நாமும் என்ன செய்கிறோம்னா, நம்ம எப்படின்னு தெரியல சொல்கிறேன், பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், நாமும் என்ன செய்கிறோம்? அநேகருக்கு நன்மை செய்கிறோம். சில வேளைகளில் நாம் செய்கிற காரியங்கள் அநேகருக்கு என்னவாயும் போயிடுது, தீமையாயும் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவனை பொறுத்தவரை அப்படி அல்ல. அவர் நன்மை மாத்திரமே செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நன்மை மாத்திரமே செய்கிறவர். நிறைய நேரங்களில் அவர் செய்கிற காரியங்கள் நமக்கு தீமையாய் தோன்றினாலும் அது நன்மையே. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் எனக்கு தீமை செய்திருக்கிறார் என்று எண்ணுகிறோம். ஆண்டவரே எனக்கு இப்படி கெடுதல் பண்ணிட்டாரே. நிறைய நேரங்களில் பார்க்கிறோம், பரிசுத்தவான்களும் அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்தாரோ அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. ஆண்டவர் ஒருபோதும் ஒருவருக்கும் என்ன செய்வதில்லை, தீமை செய்வதே இல்லை. அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். அப்போ பாருங்க, அது நமக்கு என்னவா இருக்கிறது? தீமை போல தோன்றுகிறது. பாருங்க, நம்ம பெற்றோர் இருக்கிறோம், பிள்ளைகள் என்ன செய்வோம்? சில நேரங்களில் கண்டிப்போம். அது சிச்சை. அதுக்கு பேர் தான் என்னது? சிச்சை, கண்டிப்பது. அது எதற்காகவென்றால், அந்த பிள்ளையை அப்படியே அழிந்து போ என்று சொல்வதற்காக அல்ல, அந்த பிள்ளையை நல்ல நிலையில் கொண்டு வருவதற்காக. ஆமென். அல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்கிற காரியம் அது நன்மைக்காக தான். அது நன்மை தான். சிட்சிப்பதும் என்னதான்? நன்மை தான். நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, பொதுவாக இந்த உலகத்தில் பார்க்கும்போது சில ஆண்டவருடைய கோபம் என்பது சில ஜனங்களுக்கு தீமையாய் வருகிறது. உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் தீமை செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஜனங்கள் அப்படி நினைக்கிறார்கள், கடவுள் தீமை செய்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, ஒருபோதும் அல்ல. நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர் தான். காரணம் என்ன? அவருடைய கோபம் ஏன் வருகிறது? அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தாலும் அவர் நீதிபரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் பாவங்களை கண்டும் அந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை கண்டும் அவர் பொறுத்து கொண்டு பதிலுக்கு நன்மை செய்ய மாட்டார். என்ன செய்வார்? நீதி செய்வார். அதுக்கு பேர் தீமை அல்ல, அதுக்கு பேர் என்னது? நீதி. அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், சில நேரங்களில் தேவனுடைய கோபம் வருகிறது, சில தண்டனைகளை உலகத்திற்கு, உலக மக்களுக்கு தருகிறது. அப்போது
நம்ம என்ன நினைக்கணும்னா இது ஆண்டவர் செய்கிற தீமை அல்ல, ஆண்டவர் செய்கிற நீதி. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த யாக்கோபு சொன்ன வார்த்தையின்படி உனக்கு நன்மை செய்வேன். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்யவே மாட்டார். அப்படி நமக்கு தோன்றினாலும் அது நன்மைக்கே. அல்லேலூயா. அவர் நன்மையாகவே முடிய பண்ணுவார். நம்ம ஒருவேளை நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு வருகிற காரியங்களை குறித்து ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு தீமையை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லவும் கூடாது. அது முறையும் அல்ல, அது வேதத்திலே இதுவரை சொல்லப்படவும் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் என்னதான் செய்கிறார்? நன்மையே செய்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே இந்த யாக்கோபை பார்த்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் யாக்கோபு சொல்கிறார், உனக்கு நன்மை செய்வேன் என்றீரே. அப்போ உனக்கு இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்துடுவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்மளும் இதே மாதிரி சொல்லுவோம் யாக்கோபை போல, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ கவனிங்க, இந்த ஆண்டவர் செய்கிற நன்மை யாருக்கு செய்கிறார் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை என்ன, யாக்கோபு இந்த ஆதியாகமம் 32:9 சொல்லப்பட்டிருக்கிறது போல் யாக்கோபுக்கு நன்மை செய்கிறார். இப்போ நான் சொன்னது போல் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, எல்லாமே நல்லது தான். வாக்குத்தத்த வசனம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். எல்லாருக்கும் தான் நன்மை தான் செய்கிறார். நல்ல கவனிங்க, இதில் இன்னைக்கு நான் சொல்ல போகிற வார்த்தை என்னவென்றால், யாருக்கு நன்மை செய்கிறார் ஆண்டவர்? யாருக்கு? உனக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யாக்கோபுக்கு நன்மை செய்தார். எனக்குன்னு நம்ம சொல்கிறோம், நமக்கு நன்மை செய்வார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருக்கும்போது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 20வது வசனமும் வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 மற்றும் 20 ஆகிய வசனங்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். 20வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். சரி, கவனிங்க, இங்க தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்ற வார்த்தையை நாம் இங்கே பார்த்தோம். கவனிங்க, மருத்துவச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அவங்க இந்த டாக்டருக்கு உதவியாக, இன்றைக்கி எப்படி நர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து பணியாற்றினவர்கள் இந்த மருத்துவச்சிகள். இவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த பார்வோன் ஒரு கட்டளை இடுகிறார். எகிப்து ஆளுகிற பார்வோன் ஒரு கட்டளை இடுகிறார். என்ன சொல்கிறார்னா, இஸ்ரவேல் தாய்க்கு பிள்ளை பிறந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை கொன்று போடுங்கள் என்கிறதான ஒரு கட்டளை. அது என்ன பிள்ளை பிறந்தால்? ஆண் பிள்ளை பிறந்தால். அப்போ பாருங்கள், ஆண் பிள்ளையை கொன்று போட வேண்டும் என்பது பார்வோனுடைய கட்டளை. அப்போது இங்கே அந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அந்த கட்டளை கொடுக்கிறார். இவங்க அதை செய்யவில்லை. ஏன்னா இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடியினாலே ஒரு பார்வோன், ஒரு எகிப்தை அரசாளுகிற ஒரு ராஜா, அந்த ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறவர்கள் தான் இந்த மருத்துவச்சிகள். அந்த ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அந்த அடிமைகளுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்கிறதான ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை. யாருக்கு பயந்தார்கள்? தேவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம்? அங்கே நாம் வாசிக்கிறோம், இது நிமித்தம் அவர்கள் ராஜாவுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்தபடினாலே அது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? நன்மை செய்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்கிறார்? யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ. அப்போ பாருங்க, இதில் நல்லா ஒன்று கவனிக்கணும் பாருங்க. அதான் இங்கே இருக்கிறதான அந்த ஒரு பாயிண்ட். அதுதான்
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு யதார்த்தமாக நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். பயம்னா அப்படியே பயந்து நடுங்கிறது இல்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவரை மதித்து அவரை கனப்படுத்துவதற்கு பேர் தான் என்ன? பயம். அல்லேலூயா. அதான் தேவனுக்கு பயப்படும் பயம். அதாவது சிலர்லாம் அந்த பூச்சிகளெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க இல்லையா? அந்த பயம் வேற. சிலர் பாருங்கள், நிறைய காரியங்களை குறித்து பயப்படுகிறவர்கள் உண்டு. சிலர்லாம் அப்படியே ஒரு வித்தியாசமாக ஒரு சத்தம் கேட்டாலே என்ன செஞ்சிருவாங்க? பயந்துருவாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்க. அந்த பயம் என்பது வேற. அந்த பயமே வேற. தேவனுக்கு பயப்படும் பயம்னா என்ன? நம்ம என்னது? ஒரு மரியாதை நிமித்தமாக ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், அவருக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தமாக என்னது? தேவனுக்கு பயப்படுவர். அல்லேலூயா. முந்தைய காலங்கள் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு பிள்ளைங்கள் என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். எதற்காக பயப்படுவாங்க? அதுபோல் பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்க? அடிச்சிருவாங்க அப்படின்னா இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு பயம். முந்தைய காலங்களில், இப்போ எப்படின்னு தெரியல. சரியா? அப்போ பாருங்கள், இதுதான் அந்த பயம் என்பது. இப்போ இங்கே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யதார்த்தமாக நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. தேவ பயம் என்பது நமக்குள்ளே இருக்கும். ஆண்டவரை நாம் மதிப்பாக வைத்திருக்கிறோம், ஆண்டவரை உயர்ந்தவராக வைத்திருக்கிறோம், அவரை கனப்படுத்துகிறோம், அதனால தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த பயம் எப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் கட்டளை கொடுக்குறான். என்ன கட்டளை கொடுக்குறான்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக கட்டளை கொடுக்கிறான். இப்போ என்னன்னா, நம்ம தேவனுக்கே பயந்து வாழ்வது என்பது எளிது. இப்போ ராஜாவுக்கு பயப்படுவதா, தேவனுக்கு பயப்படுவதா என்கிற நிலை வரும்போது என்ன வரும்? அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ராஜா அவனுக்கு பயப்படலைன்னா, அவன் சொல்கிறத செய்யலைன்னா இப்போ என்ன செஞ்சிருவான்? என்ன வேணாலும் பண்ணிடுவான். ஆனால் தேவனுக்கு பயப்படுவதா, ராஜாவுக்கு பயப்படுவதா? அதான் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க பாருங்கள், தேவனுக்கு பயந்தார்கள். அதனால தான் சொன்னார்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ராஜாவுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? ராஜா என்ன சொல்கிறாரு? இந்த சிலையை நிறுத்திட்டு இதைத்தான் வணங்கணும்னு சொன்னார். ஆனால் இவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம், இந்த 3 பேர், அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீர் நிறுத்தின சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அங்கே பாருங்களேன், அவங்க முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள், தேவனுக்கு பயப்பட வேண்டும், இந்த ராஜாவுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். அதுலேயும் பாருங்கள், அவங்க எடுத்த உறுதி பாருங்கள், என்ன சொன்னாங்க? தப்புவிக்க வல்லவர். அவர் அப்படியே தப்புவியாமற் போனாலும், அவர் தப்புவிக்காமல் போனார் அப்படிங்கிறதுக்காக எங்களை ஆண்டவர் கைவிடலை. அதான் ரூட்டு, அதான் வழி அப்படின்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. 1000 தான் இருந்தாலும் ராஜா நீ சொல்கிறதுக்கு பயந்து நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அல்லேலூயா. அவங்க எடுத்த முடிவு தேவனுக்கு பயந்து முடிவெடுத்தாங்க. நடந்தது தெரியுமா? தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே அங்கே வந்துட்டார். ஆண்டவரே என்ன செய்து விட்டார்? இயேசு அந்த இடத்துல வந்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 4ஆம் ஆளின் சாயல் எப்படி இருந்தது? தேவகுமாரனை போல இருந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசுவே அங்கே வந்துட்டார். அப்போது நம்ம தேவனுக்கு பயப்படும் போது ஆண்டவரே வந்து நம்முடைய வாழ்விலே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது 2வது, யாருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். நாம் ஏற்கனவே படித்த அந்த பாயிண்ட்டும் அதுலேயே இருக்குது. அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, 2வது பாருங்க, யாருக்கு நன்மை செய்கிறாராம்? நம்ம அந்த முதல் பகுதியை நம்ம முதலே பார்த்துட்டோம், உமக்கு பயந்தவர்கள்னு சொல்லியிருக்கு. 2வது, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்?
நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. இங்கே மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, மனிதரை காட்டிலும் நாம் யாரை நம்புகிறவர்களாக இருக்கணும்? கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கணும். இன்னொன்று, மனிதர்கள் பார்க்கிறதான, அதாவது நமக்குள்ளே அந்த கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை என்பது நமக்குள்ளேயே இருக்கும். அதை காட்டிலும் மனிதர் பார்க்கும் வண்ணமாக அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ முதல் பகுதிக்கு வர்றேன். முதல்ல என்ன சொன்னேன்? மனிதர்களை காட்டிலும் நாம் யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். பாருங்கள், சில மனிதர்கள் நமக்கு உபகாரமாய் இருப்பார்கள். அப்படின்னா நமக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போது சிலர்லாம் பாருங்களேன், அதாவது அந்த நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் சிலரை நமக்கு வைத்திருப்பார். எல்லாமே அப்படியே ஆண்டவரே நேரில் வந்து எல்லாம் நமக்கு செய்கிறது இல்லை. சில மனிதர்களை வைத்து நமக்கு உதவிகள் செய்வது, நன்மை செய்வது, ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வச்சுருக்காரா இல்லையா? ஆமாம். அப்போ பாருங்கள், நம்ம நாளடைவில் நம்முடைய நம்பிக்கை என்னவாயிருன்னா, அந்த உதவி பெறுகிற நபர் மீது நம்முடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? போயிடும். பாருங்கள், சிலரெல்லாம் பாருங்கள், சில வருமானங்களுக்காக கர்த்தர் நம்மை என்ன செய்திருப்பார்? சிலரை வைத்திருப்பார். நம்ம ஒரு குடும்பம்னா நம்முடைய வருமானத்திற்கு ஒரு வேளை உங்களுக்கு நீங்களே வருமானம் ஈட்டுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு வேலையை வச்சுருக்கார். சரியா? அப்புறம் சில இடங்களில் சிலர் மூலமாக குடும்பத்தில் வருமானங்கள் வருகிறது. இது மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லலாம். நம்ம அந்த குறிப்பிட்ட நபரை என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? நம்பிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் ஆபத்து. அல்லேலூயா. அப்போ மனுஷர் முன்பாக கர்த்தரை நம்பணும்னா, இந்த மனுஷர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர்கள் தான். அவர்களை காட்டிலும் நாம் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. அதனால நம்ம அவங்கள வெறுத்தோம், போயா உன்னை நீ இல்லைன்னா எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னெல்லாம் அவங்கள்ட்ட பேசிடக்கூடாது. ஆண்டவர் தான் அவங்கள கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் முழு நம்பிக்கையும் யார் மேலே வச்சிடக்கூடாது? ஆமாம், எங்கேருந்து உதவி வருதோ, எங்கேருந்து நன்மை வருதோ அவங்க மேலே வச்சிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும்படியாக இந்த பாத்திரத்தை வச்சுருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஏன்னா அதுதான் உண்மை. சில நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்த நன்மைகள் உங்களுக்கு வராததற்கு காரணமே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் எதிர்பார்ப்பை எல்லாம், உங்கள் நம்பிக்கையெல்லாம் அங்கே வச்சுட்டீங்க. அதனால தான் அங்கேருந்து வரல. நீ ஆண்டவர் மேலே வைங்க. அதுதான் மனுஷருக்கு முன்பாக கர்த்தரை நம்புவது. இந்த மனிதரை காட்டிலும் கர்த்தரை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் எங்கே இருந்தனாலும் அங்கே நம்பிக்கை வச்சுட்டோன்னு வைங்களேன். நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைப்பது, ஒரு குறிப்பிட்ட நபர் மேலேயே அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலர் மேலேயே நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தால் அது சரியல்ல. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா அது பைபாஸ் மாதிரி, எங்கே இருந்தனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நன்மைகளை தருவார். அல்லேலூயா. சரி, இது ஒன்று. மனுஷருக்கு மேலாக மனிதரை காட்டிலும் தெய்வன் மேல் நம்பிக்கை வைப்பது. அடுத்தது என்னன்னா, நம்முடைய நம்பிக்கை. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, எனக்குள்ள நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை, அது எனக்குள்ளேயே இருக்கட்டும். அப்படி தானே? எதுக்கு வம்பு? வெளியே சொல்ல போய் எதையாவது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம நம்பிக்கையே அவங்க நம்பிக்கை அது அவங்க செய்யட்டும், நம்ம நம்பிக்கை நமக்குள்ளேயே வச்சுக்குவோம். அதுதான் தவறு. அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்கள் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளேயே ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இந்த நல்ல அனுபவங்களையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதல்ல. அதை என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ளே இருக்கிறத அவர்களுக்கு முன்பாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் இயேசு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் இயேசு மேலே எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அவர் இப்படி செய்வார், இதை நடத்துவார் அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பங்கள் வரும்போது மனுஷருக்கு முன்பாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது அது கர்த்தருடைய பார்வையிலே நமக்கு நன்மையாய் அவர் நன்மை செய்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம
மனிதர்களை காட்டிலும் ஆண்டவரை நம்பும்போது, மனிதர்களுக்கு முன்பாக நம் ஆண்டவரை நம்புகிறோம் என்பதை பறைசாற்றும் போது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிறார். அல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம் இல்லையா? தேவனுக்கு பயப்படுதல், மனிதருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். அடுத்தது 3வதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதத்தில் உள்ள வசனம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லியிருக்குது. வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இதுவும் நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்டோட ஒத்து வருகிற ஒரு காரியம்தான். கவனிங்க. இப்போ பாருங்களேன், இந்த தேடுதல் என்பது இன்றைக்கு மிக அதிகமாக மிக வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. தேடுதல்னா ஆங்கிலத்தில் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி பாருங்களேன், இந்த இன்றைக்குள்ள இளைய சமுதாயங்கள் அது மாத்திரமல்ல, பொதுவாக இன்றைக்கி எல்லாருமே அதில் என்னென்னா, இப்போ ஒரு காரியம், இப்போ முதல்லலாம் நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை என்ன செய்வோம், தெரிந்தவர்கள்ட்ட கேட்போம். தெரியுதா இல்லையா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, ஏப்பா இந்த மதுரைக்கு எப்படி எந்த வழியாக போகணும்னு உனக்கு தெரியுமா? நம்ம மதுரையை தேடிக்கொண்டிருக்கிறோம், அந்த வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடை, இந்த கடைக்கு போகணும், ஒரு பொருள் வாங்கணும், அந்த கடை எங்கே இருக்குது, அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு மற்றவர்களிடத்துல நம்ம பேசி தேடுகிற காலமெல்லாம் இன்றைக்கி போய் இன்றைக்கி எங்கே தேட ஆரம்பிச்சிட்டாங்க, கூகுளில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தானே நிறைய இருக்குது. அப்படி அதில் போட்டு என்னன்னாலும் சரி, இன்றைக்கி அந்த சாட் ஜிபிடி அது இதுன்னு நிறைய வந்திருக்குது இல்லையா? அப்போ பாருங்கள், இதில் போய் தேடினோடனே எல்லா விவரங்களும் அதில் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. ஆமாம், உங்கள் பேர் அடித்தாலும் உங்களை பற்றியதான விவரங்கள் வந்துவிடும், பிரபலமான பேராக இருந்தால். சரி, இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்துடுது, அவ்வளவும் வந்துடுது, தேடினா அங்கே வருது எல்லாமே. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் யாரை தேட வேண்டுமா? கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி எதை எடுத்தாலும் அதில் தான் போய் தர்றான், டக் டக்குன்னு அடிக்கிறான், அதில் என்ன செஞ்சிருது, வந்துடுது. எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி அடிக்கிறான், அந்த ஊருக்கு ரூட்டை காட்டிடுது. என்ன வாங்கணும், எங்கே போகணும், எங்கே கடை இருக்குது, எல்லாம் தேடி என்ன செஞ்சிடறான், கண்டுபிடிச்சிட்றான். அல்லேலூயா. சரி, கவனிங்க. அப்படிப்பட்டதான இன்றைக்கு தேடுதலுக்கு வசதியான வாய்ப்புகள் கருவிகள் மிகுந்த உலகத்தில் நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடணும். காலையில் எழும்பினோடனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எழும்பணும். தடவி தடவி எங்கே ஃபோன் எங்கே வச்சேன் அப்படின்னு தடவி எந்திரிக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. அதில் நம்ம ஆளு அலாரம் வேறு வச்சிட்றாங்களா, அந்த அலாரம் என்ன செய்யும், டிடின்னு அடிக்கும். இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, எழும்பும் போதே எங்கே தான் கை வைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. அங்கே கை வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி முழிச்சிடுறீங்கல்ல, தெளிவு வந்துடுதில்ல, ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து அதை எடுத்து அலாரத்தை ஆஃப் பண்ணி வைங்க. சரி, பாருங்கள், இதுதான் பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இந்த சங்கீதக்காரன் ஒரு ஒப்புமையை கொண்டு வர்றாரு பாருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி இருக்குமா, பட்டினியாக இருக்கும். அதுக்கு ஒரு தாழ்ச்சி அடைந்து 2 காரியத்தை குறிப்பிடுகிறார். நல்லா கவனிங்க. ஒன்று பட்டினி, அதுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருக்கும். இன்னொன்று அது தாழ்ச்சி அடைந்து அப்படின்னா அது ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்கும். அதுதான் தாழ்ச்சி அடைவர், ரொம்ப தாழ்மைப்பட்டு போவது. நல்லா கவனிங்க. சிங்க குட்டிகள், சிங்கம் என்னது, காட்டுக்கே ராஜா, கிங்கு. கிங்கோட பிள்ளைகளுக்கே என்னதான் நிலைமை, தாழ்ச்சி. ராஜாவோட பிள்ளை அப்படின்னா ஒரு கெத்து இருக்குமில்ல, அதே இல்லை. அப்போ இந்த காட்டுக்கே ராஜா எந்த விலங்குகளை வேணாலும் எப்போ வேணாலும் அடித்து என்ன செய்யும், சாப்பிடும், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியும். மற்ற விலங்குகளுக்கு சோறு இல்லைனாலும், சோறுன்னா அந்த ஆகாரம் இல்லைனாலும் சிங்கத்துக்கு என்ன செய்யும், ஆகாரம் கிடைக்கும். அது நினச்சா அது காட்டில் இருக்கிற எந்த விலங்குகளையும் என்ன செய்யலாம், வேட்டையாடலாம். ஆனால் அப்படிப்பட்ட சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா, ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த சிங்க குட்டிகள் என்று சொல்லும்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு உயர்வாய் இருக்க வேண்டியவர்கள் தாழ்மைப்பட்டு போனாலும்
எவ்வளவு உணவு படைத்தவர்களாய் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டியவர்கள், அதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களே போனாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்மை செய்கிறவர். அப்ப பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம இங்கே பார்க்கிறோம். நாலாவது நம்ம வாசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே ஆண்டவர் நன்மையை தருகிறார். யாருக்கு தருகிறார்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். தேவனிடத்தில் யாரெல்லாம் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்? தேசத்தின் நன்மையை தருகிறார். அல்லேலூயா. அதான் இந்த வசனம். பாருங்க, இதில் தேவனுக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பைபிளில் இருக்கு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் சத்தத்தை கேளுங்கள், இதெல்லாம் இருக்கு. இதில் ஒரு வார்த்தை கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்னது? மனம் பொருந்தி செவி கொடுத்தால். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். இது என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள்னா அது நம்மளால் முடியும், கீழ்ப்படிய முடியும். அதில் எப்படி கீழ்ப்படுகிறோங்கிறது கேள்விதான். அது எப்படின்னு தெரியாது. சிலர் ஆண்டவருக்கு பயந்துட்டே என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. ஐயோ, ஆண்டவர் கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவர் வசனத்தை கேட்கலன்னா என்ன ஆயிரும்? ஏதாவது ஆயிடுச்சுன்னா வம்பாச்சே, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும், அதனால் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். சிலருக்கு சில வியாதிகள், பலவீனங்கள், சில தேவைகள், பிரச்சனைகள் வந்தோடனே என்ன செய்வாங்க? இல்லை ஆண்டவரே, உங்கள் வசனத்துக்கு நான் என்ன செஞ்சிடறேன்? கீழ்ப்படிஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அது வேறு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, மனம் பொருந்தி செவி கொடுப்பது. அப்படின்னா ஆண்டவருக்குள்ள ஒரு மனம் இருக்கிறது. மனம்னா ஸ்மெல் இல்லை, உள்ளம். ஒரு மனசு இருக்குது. ஆண்டவருக்குள்ள உள் மனசில் என்ன இருக்குதோ, நம்முடைய உள் மனசு, நம்ம மனசு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மனதும் என்ன செய்கிறதா? பொருந்தினா ஜாயின் பண்ணுறது, சேர்ந்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதே எண்ணமும் என்னுடைய மனதில் வருவது தான் என்னது? ரெண்டு மனதும் சேர்வது, மனம் பொருந்தி. மனம் பொருந்தி. அப்போ பாருங்க, இப்படி நம்முடைய மனம் இணைவது, ஆண்டவருடைய மனதோடு இணைந்து அதை செய்வது பேர் செவி கொடுப்பது. அல்லேலூயா. மனம் பொருந்தி செவி கொடுப்பது. இந்த மனதை அந்த ஆண்டவர் மனதோடு என்ன செய்கிறதுன்னா, அப்படியே என்ன செய்வது? அடாப்ட் பண்ணி வைத்து விடுவது, அதற்குள்ளே உள்ளடக்கி விடுவது. அதான் மனம் பொருந்துவது என்பது. அல்லேலூயா. இப்படி செய்து செவி கொடுக்கணும். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த பயத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த பயத்தோடு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி செவி கொடுக்கறதெல்லாம் நம்ம மனசு வேறு என்ன எதையாவது நினச்சிட்டு இருக்கோம், அப்படி தானே? ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, இந்த மாதிரி காரியம். அப்படி இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா, எப்படி செவி கொடுக்கணுமா? மனம் பொருந்தி. நம்ம மனசு ஆண்டவருடைய மனதோடு இணைந்து. அல்லேலூயா. இணைந்து விடும்போது அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நல்லா கவனிங்களேன். இன்றைக்கி அப்படி தான் சிலர் நம்ம குடும்பங்கள்லேயே பார்க்குறோம். சில காரியங்களில் இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டிங்கன்னா, இப்போ அந்த கணவனுடைய கருத்து ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த மனைவி என்ன செய்வாங்கன்னா, இவங்களுடைய கருத்து, இவருடைய மனம் வேற ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுறது? கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணுமேனு சொல்லி செய்கிறதுக்கும், அந்த கருத்தோடு, என்னுடைய கணவர் சொன்ன கருத்தோடு என்னுடைய கருத்தும் என்ன செய்யட்டும்? ஒருவேளை ரெண்டு பேருடைய கருத்தும் ஒன்றா இருந்தேன்னு வைங்களேன், அந்த இடத்துல கீழ்ப்படிதல் என்பது, செவி கொடுப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அப்படி தானே? இப்போ கணவர் சொல்கிறாரு, பையனை இந்த ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. இப்போ மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம அந்த ஸ்கூலில் சேர்த்துடலாம். இது ரெண்டு பாவம், ரெண்டுக்கு நடுவில் அந்த பையன் ஒருத்தர் மாட்டிக்குவான், பையனோ பொண்ணோ. சரி, இவனோட பாடு கஷ்டமாக இருக்கும். இவங்க சொல்லுவாங்க, இவர் சொல்லுவார் இந்த ஸ்கூலில் சேர்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல சரி வேறு வழி இல்லை, அந்த ஆள் தான் சம்பாதிக்கிறாரு, ஃபீஸு கட்டி ஆகணும்,
அதனால் என்ன பண்ணலாம், இந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல அப்படியே பண்ணலாம். நானும் சொல்லி பார்த்தேன். இப்போ என்னென்னா மனசு எங்கே இருக்குது, அந்த ஸ்கூலில் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ கணவர் சொன்ன ஸ்கூலில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சேர்த்த வேண்டியது. நான் அன்னைக்கு இது கடைசி வரைக்கும் பாருங்களேன், அவன் பரீட்சை எழுதி 1ஆவதுல சேர்ந்து 10ஆவது வர வரைக்கும் இந்த மனசு என்ன செய்யலை, சேராமல் இருந்ததுன்னா எந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த ஸ்கூலில் இந்த பையனுக்கு வந்தாலும் இந்த மனசு என்ன செய்யும் சொல்லும். நான் அன்றைக்கே சொல்லலையா, அவன் ஒருவேளை மார்க் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஆனால் அன்றைக்கே சொல்லலையா அந்த ஸ்கூலில் சேர்த்தலான்னு. ஒருவேளை அவன் வந்து வித்தியாசமாக ஸ்கூலில் எதையாவது படிச்சுட்டு வந்துட்டு வித்தியாசமாக வீட்டில் நடந்துக்கிறான்னு வைங்க, அன்றைக்கே சொல்லலை நான் அந்த ஸ்கூலில் சேர்த்த வேணான்னு, இங்கே சேர்த்துங்கன்னு. இப்படி இது எதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, அங்கே என்ன ஆகலை, அந்த சீக்வன்ஸ் வரல, இந்த மனம் ரெண்டும் என்ன செய்யலை, பொருந்தலை. அதனால் இப்போது ஆனால் கணவனுடைய காரியம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொன்ன ஸ்கூலில் சேர்த்தாச்சு, பையன் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவங்க எப்படி செவி கொடுக்கவில்லை, மனம் பொருந்தி செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. மனசு வேற ஒன்று நினச்சிருக்கு, ஆனால் கணவன் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மனசெல்லாம் எங்கே இருக்குது, வேறு இடத்துல இருக்குது. அப்படி அல்ல, இங்கே மனம் பொருந்தி செவி கொடுக்கிறதுனா 2 பேத்துக்குள்ளேயும் ஒரே பிளான், ஒரே திட்டம் வந்துருச்சு. அப்போ இங்கே செவி கொடுப்பது என்பதற்கு என்ன இல்லை, விஷயமே இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, என் இயேசு என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய என்னை தந்து விடுகிறேன் அப்படின்னா இங்கே செவி கொடுப்பது, கட்டளை கீழ்ப்படிதலுக்கு ஒரு விஷயமே இல்லை. அப்படியே அவர் போகிற போக்கில் அவர் செய்கிறது தான் நல்லது, அவர் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு போயிட்டோம்னா அதனால் நன்மைகளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நன்மைகளை தருகிறார். சரி, இன்னொன்று ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு சொல்லுகிறார், வாசிங்க. தன்னுடைய சகோதரரை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. கவனிங்க, இங்க யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, இந்த யோசேப்பு நல்ல உயர்ந்திருக்கிற காலத்தில் அந்த எகிப்திலே நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டராக, ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்ட காலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு என்ன செய்ய நினைத்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. அப்படின்னா அன்னைக்குள்ள சூழ்நிலை என்னென்னா, இந்த யோசேப்பு எகிப்தின் மன்னன் பார்வோனால் உயர்த்தப்பட்டு ஒரு பெரிய அதிபதியாக இருக்கிறான். அதனால் இன்றைக்கி யாக்கோபு குடும்பத்துக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது, உணவு கிடைக்கிறது, தேசமெங்கிலும் பஞ்சம். ஆனால் இந்த யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும், அந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் அவனுடைய சகோதரரையும் இந்த எகிப்து தேசத்திற்கு வர வைத்து அந்த கோசேன் நாட்டில் என்ன செய்ய வைக்கிறார், தங்க வைக்கிறார். அப்போ இதைத்தான் சொல்கிறாரு யோசேப்பு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் அன்னைக்கு எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, ஆனால் தேவனோ இன்னைக்கு எல்லாம் பார்க்குற, இன்னைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அதை தேவன் என்னவாக முடிய வைத்தார், வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. அன்னைக்கு அந்த யாக்கோபு குடும்பம் அந்த பஞ்சத்தில் இருந்து அழிந்து செத்து போயிருந்தா யோசேப்பும் அதோடு என்ன செஞ்சுருக்கலாம், செத்து போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு இஸ்ரவேல் சந்ததி ஒன்று இல்லாமலே போயிருக்கும். ஆனால் அதுதான் அன்னைக்கு யோசேப்பு சொல்கிறார், வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்தார், நீங்கள் செய்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் சில தீங்குகளை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சிக்கல் தான், அப்படி தானே? இதுவரைக்கும் கேட்ட காரியத்தை விட இந்த காரியம் கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவரிடத்துலேருந்து நன்மை நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் தீங்கையும் அனுபவிக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது மாதிரி ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் உங்கள் வாழ்நாளில் தீங்கை தரவே மாட்டார். இங்கே இந்த யோசேப்புடைய வாழ்விலே தீங்கு யார் மூலமாய் வந்தது? ஆமாம், வீட்டார் மூலமாய் தீங்கு வரும், சகோதரன் மூலமாய் தீங்கு வரும், குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக தான் என்ன வரும் முதல்ல. ஆமாம், யோசேப்புடைய வாழ்க்கையை வைத்து நான் சொல்லுகிறேன், வெளியில இருந்தும் வரலாம். ஓகே, கவனிங்க. இந்த தீங்கை இந்த யோசேப்பு என்ன செய்தார், அனுபவித்தார்.
அனுபவித்தவருக்கு தான் தேவனுடைய நன்மை வந்தது. அல்லேலூயா. முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த யோசேப்பை முதல்ல அவங்கெல்லாம் என்ன செய்தார்கள்னா பகைத்தார்கள். அது ஒரு தீங்கு. சகோதரர்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த யாக்கோபு கூட அவரை என்ன செய்தார்? யோசேப்பை அந்த சொப்பனத்தை சொல்லும் போது என்ன செய்தார்? கொஞ்சம் கோபப்பட்டார். அப்போ நானும் உங்கள் அம்மாவை வந்து உன்னை என்ன வணங்குவோன்னு நினச்சியா அப்படிங்கிற தோரணையில் அவர் என்ன செய்தார்? கேள்வி கேட்டார். அப்போ பாருங்கள், சகோதரருடைய பகை தீங்காய் வருகிறது, அப்பாவுடைய கடிந்து கொள்ளுதல் தீங்காய் வருகிறது. இவர் ஏதாவது பண்ணார்? அதுக்கு ஆண்டவர் தந்த சொப்பனத்தை என்ன செய்தார்? அண்ணங்கிட்ட சொன்னார். ஆண்டவர் தந்த சொப்பனத்தை அப்பா அம்மாங்கிட்ட சொன்னார். இது தப்பா? தீங்காய் வருகிறது. என்ன நடந்தது? சகோதரர்கள் ஆடு மாடுகள் அந்த மேய்த்து கொண்டிருந்தார்கள், மேய்ப்பர்கள் அவர்கள். அப்போ பாருங்கள், அவர்களை சந்திக்க இந்த யோசேப்பு புறப்பட்டு செல்லுகிறார். குறிப்பிட்ட இடத்துல, அப்பா அனுப்பின இடத்துல யார் இல்லை? சகோதரர்கள் இல்லை. பேசாமல் வந்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் இவர் என்ன செய்தார்? அப்பா நான் போனப்பா, நீங்கள் சொன்ன இடத்துல யாரும் இல்லை, யார் இல்லை, அண்ணங்க இல்லை, அதனால் நான் என்ன செய்துட்டேன்? திரும்ப இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி? யோசிப்பு மாதிரி இல்லை. இப்போ நம்ம கவனிங்க, பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏய் அப்பா அது எங்கேப்பா இருக்குது, அம்மா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா அப்பா சொல்லிவிடுவாங்க. ஏய் அங்கே போனீங்கன்னா அந்த கிச்சனில் அந்த ரேக்கில் இருக்குமார். இவன் நேராக போவான், கிச்சனுக்கு தான் போவான். வேறு எங்கே வழியில் அந்த பொருள் இருந்தாலும் கூட பார்க்க மாட்டான். நேராக கிச்சனில் போய் அந்த கபோர்டை திறந்து பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருவான்? அது சொல்லிடுவான். வேறு எங்கேயும் பார்க்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்களாம் அப்படி தானே இருக்காங்க. அன்றைக்கி கவனிங்க, அப்படி தானே இருக்காங்க. சில நேரங்களில் அது கூட பார்க்க போகிறதில்ல பிள்ளைங்க, இல்லையா? அதான் வருத்தமான விஷயம். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யலை. பாருங்கள், அப்பா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அவனுக்கு அதுதான் அவனுடைய குறிக்கோள். எண்ணமெல்லாம் என்னது? அண்ணன்களுக்கு கொடுத்த காரியங்களை, இந்த பலகாரங்கள், உணவு பண்டங்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுதான் அவனுடையது. அப்பா இங்கே இருக்கான்னு சொன்னார், இங்கே இல்லைன்னா அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து என்ன செய்யணும்? கொடுத்துட்டு வரணும். அல்லேலூயா. அதனால் பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, பெற்றோர் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது இல்லை, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்படி தான் நடந்தது. அப்போ பாருங்கள், எங்கே இருக்காங்க இந்த அண்ணனுங்கன்னு தேடி போய் அவங்கள பார்த்து அவங்க மூலமாக என்ன வந்தது? என்ன வந்தது? தீங்கு வந்தது. பாருங்கள், சகோதரர்கள் பகைத்தார்கள், ஒரு தீங்கு. தகப்பனார் கடிந்து கொள்ளப்பட்டார், தீங்கு. இப்போ பாருங்கள், தேடி போய் சாப்பாடு கொடுத்தாலும் என்ன செய்கிறான்? சொப்பனக்காரன் வர்றான்னு சொல்லி அவனை அடித்து எங்கே போட்டாங்க? குழியில் போட்டாங்க. அடுத்தது என்ன செய்தாங்க? அவனை எடுத்து விற்று போட்டார்கள். இதெல்லாம் தீங்கு தானே? இதெல்லாம் தீங்கு தானே? அது மாத்திரமல்ல, அவர் அங்கே போய் போத்திப்பார் என்கிறதான ஒரு வீட்டில் அவர் வேலைக்கு அமர்த்தப்பட்டார். அங்கே என்ன நடந்தது? அங்கேயும் தீங்கு தான் வந்தது. இப்போ பாருங்கள், எல்லா தீங்கையும் அவர் என்ன செய்து கொண்டார்? அனுபவித்தார். அல்லேலூயா. அதான் விஷயம். பாருங்கள், அதான் காரியம். நம்ம தீங்குகள் நம்முடைய வாழ்வில் வரும்போது அதை என்ன செய்யணும்? அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அனுபவிக்கும் போது ஒரு நாள் அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த 13 ஆண்டுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில் 13 வருஷம் தீங்குகளை என்ன செய்து கொண்டே இருந்தார்? அனுபவித்து கொண்டே இருந்தார். அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. இந்த தீங்கில் இருந்து அவர் ஒரு காரியத்தில் கூட ஸ்லிப்பாக இருந்தாலும் அவருக்கு தேவன் தருகிறதான நன்மை இல்லாமல் போயிருக்கும். ஆனால் தீங்கை அனுபவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மை தருகிறார். கடைசியாக உன்னை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். நெகேமியா 5:19 என்ன சொல்லியிருக்கு? வாசிங்க. என் தேவனே, வாசிங்க. என் தேவனே, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. இங்கே நெகேமியா ஒரு அழகான ஜெபத்தை சொல்லுகிறார். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு என்ன செய்யுங்க? நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அப்போ தேவனுடைய நன்மை நமக்கு உண்டாக வேண்டுமானால்
இங்கே இந்த நெகேமியாவை போல அந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றுக்காக. அல்லேலூயா. அப்போ இவருக்கு நன்மை வர வேண்டுமானால் இவர் அந்த ஜனத்திற்காக என்ன செய்திருக்கிறார்? நாம் அங்கே வாசித்தால் தெரியும். அந்த ஜனத்திற்காக, தம்முடைய ஜனத்திற்காக அவர் நன்மை செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம கடைசியாக நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது அவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ, தேவன் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க தீமை செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது அவங்க நமக்கு எதிராளிகளாக இருக்கலாம், நம்மை பகைக்கிறவர்களாக இருக்கலாம், நம்மை விரோதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்யும்போது அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகட்டும், நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். அல்லேலூயா. அதான் நெகேமியா கேட்டு வாங்குறார். ஆண்டவரே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றுக்காக எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். நம்மளால் சொல்ல முடியும். நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்திருந்தோமானால் நம்மளால் தாராளமாக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க? நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மை செய்தவர்களால் தான் இந்த ஒரு காரியத்தையே கேட்க முடியும். அப்படி தானே? நம்ம மற்றவர்களுக்கு தீங்குகளை செய்துவிட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு நன்மையை தரும்னா உள்ள மனசாட்சி என்ன செய்யும்? பேசும். டே, நீ எல்லாத்துக்கும் அநியாய அக்கிரமம் பண்ணிவிட்டு நீ ஆண்டவர்கிட்ட போய் உனக்கு நன்மையை கேட்குறியா அப்படின்னு பேசுமா இல்லையா? அதனால் இந்த கேள்வியை கேட்பதற்கே, ஆண்டவரிடத்தில் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுவதற்கே நன்மை செய்தவர்களால் மாத்திரமே முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரிடத்துலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அநேக விதங்களில் நன்மை செய்யலாம். நம்மளால் இயன்ற நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். நம்மை பார்த்து ஒருவராவது எனக்கு இவன் தீங்கு பண்ணிட்டானே, தீமை பண்ணிட்டானே என்று சொல்லக்கூடாத அளவிற்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். சிலர் ஆனால் என்னதான் நீங்கள் நன்மை செய்தாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உங்களை என்ன தான் சொல்லுவாங்க? அது ரெண்டாவது. அதுக்காக அவங்க நம்மளை தீங்கு செய்கிறவன் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்களுக்கு தீமை செய்திடக்கூடாது. அவங்க சொல்லட்டும், ஆண்டவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நன்மை செய்வேன். ஆமென். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்போம். மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்தில் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள சில காலங்கள் தீங்கை அனுபவிக்கிறவர்களாய். ஆமென். கர்த்தருடைய நன்மை வரும்போது அந்த தீங்கெல்லாம் ஒன்றில்லாமல் போயிடும். அந்த யோசேப்புடைய காலத்திலே ஒரு 13 ஆண்டுகள் தீங்கை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென். இந்த வேளையில் தீங்கை அனுபவிக்கிறவர்களாக இருப்போமானால் பொறுத்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நன்மையை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற நன்மைக்காக இந்த தீங்கை நான் அனுபவிக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். நெகேமியாவை போல, ஆண்டவரே அப்பா, இந்த ஜனத்திற்காக நான் நன்மை செய்தேனப்பா, என்னை நினைத்தருளும் ஐயா, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம் வாழ்விலே நன்மை செய்வார். நீங்கள் இளம் பிராயத்தில் உங்கள் வாலிப நாட்களில் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் செய்த நன்மைகளுக்கு பதிலாக கர்த்தர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தினவர்களாய் அப்பா, எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. இந்த யாக்கோபு அப்படி தான் ஜெபம் பண்ணார். இன்றைக்கு ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நன்மை செய்வார், நன்மை செய்வார். ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதியில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஆமென், அது உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்கள் வேலை விஷயமாக இருக்கலாம், உங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம், இன்னுமாய் ஆமென் அது உடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், சரீர பிரகாரமான பலவீனங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, அருமையான உடைய வார்த்தைகளை கேட்க தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தையை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்போது எங்களுக்கு நன்மை செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அதன்படியே நாங்கள் வாழ்ந்து கர்த்தருடைய கரத்தில் இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள சில தீங்குகளை சில நபர்களால் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை பொறுமையாய் சகித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபை யாவரோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர முடியாதவர்களும் வருகிற நாட்களிலே வந்து பங்கு பெற உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம். கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாருடைய சரீரத்திற்கும் தேவன் நல்ல சுகபலன் தந்து நடத்துவீராக. ஆமென். கர்த்தருடைய கரம் பேராதரவாயிருந்து நடத்துவதா, நன்மை செய்து நடத்துவதா. உடைய நாமத்தினால் வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ நாமத்திற்கு எல்லா கனமகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.